கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் கரைந்தது. இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சீனாயும் கரைந்தது. பர்வதங்கள் கரையும்னா வேண்டாத வளர்ச்சிகள் கரையுமா? கேன்சர்கள் கரையுமா? வியாதிகள் கரையுமா? கடன்கள் மறையுமா? எத்தனை சொல்றீங்க ஆமென்? நிறைய நேரத்தில் பிரச்சனைகள் நமக்கு முன்பாக இருக்கிறதுனால தான் அது கரைய மாட்டேங்குது. நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். கொண்டு போய் அவருக்கு முன்னாடி போய் நிறுத்திட்டு வந்துடணும், அவ்வளவுதான். ஆண்டவரே நீங்க இதை பார்த்துங்க. நான் பார்க்க இது வளர்ந்துகிட்டே தான் இருக்கு, பெருசா போயிட்டே தான் இருக்கு. கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் கரையும். சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தருக்கு முன்பாக, என் தேவனுக்கு முன்பாக சரி செய்யப்பட முடியாதது என்று ஒன்றுமே கிடையாது. சொல்லுங்க, எல்லாவற்றையும் அவர் செய்ய